நாளைக்கு யாராவது சாப்பிடாம இருங்க, அப்புறம் இருக்கு. இவ கோச்சி இருந்து நான் தானே. அப்புறம் மயில போய் அவங்க எல்லாத்தையும் வர சொல்லுப்பா. அவனையும் வர சொல்லு. சரிங்க மாமா. ஏப்பா போய் எல்லாரும் கை கழுவிட்டு வாங்க. அரசே நீயும் பாப்பா போய் கை கழுவிட்டு வா. இல்லை நீ இங்கேயே இரு. அப்பா நானே உனக்கு ஊட்டி விடுறேன். விற்கிறப்ப வாசனை தூக்குதே. வாசனை நல்லா வருதாப்பா கொலையிலே. பா இந்த ஹோட்டலில் சால்னாவில் நல்ல குறும்பாடு கறியை போட்டு தான் சால்னா வைப்பாங்க. அங்கே இருக்கிற மட்டன் சுக்காவில் வசமான குறும்பாடு. கோழி கூட சொந்தமாக பண்ண வச்சு வளர்க்குறாங்கடா பார்த்துக்க. அவங்க பயன்படுத்துகிற எண்ணெய் கூட சூப்பர் எண்ணெய், செக்கெண்ணெய் கோமதி. நல்ல மரச்சக்கில் ஆட்டின எண்ணெயத்தையே ஊற்றிருக்காங்க. பாரு பரோட்டாவை பிக்கிறப்பவே வாயில எச்சு ஊறுது. கோமதி சால்னாவில் பரோட்டாவை சுற்றி ஊத்து. குறியதை இப்படியே ஊத்துறது நல்லா அப்படி செழிப்பா ஊத்தணும். அப்படியே ஊற்றி அப்படியே பரோட்டாவை ஊற வச்சு அப்படியே சாப்பிட்டோம்னா அம்முட்டு ருசியா அல்வா மாதிரி இருக்கு. ஏன் சிக்கன் பண்ணி உங்கள்கிட்ட இருக்கிறது எடுத்துக்கூடா. இன்னும் 2 வை. அப்படியே ஒரு சிக்கன் பீஸை வச்சு 2 ஒன்றா பிசைஞ்சு நல்லா ஊற வச்சு வேறு செய்கிறப்பே நல்லா இருக்கு. இந்தாப்பா ஒரு வாய் சாப்பிடு. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லு. இந்தாப்பா இந்தாப்பா அரைச்சி. இந்தாப்பா சாப்பிடு. சாப்பிடுப்பா கொன்னுடுவேன். சாப்பிடு. இந்தா அப்படிதான். எப்படி இருக்கு? நல்ல ருசியா இருக்கா? அப்பா எனக்கு ஒருப்பா உனக்கு இல்லாததா? அம்முட்டு பரோட்டாவே உனக்கு கூட ஊட்டி போறேன். அம்முட்டு கொள்ளையிலே இந்தாப்பா. எப்படிப்பா கொள்ளையில இருக்க? செம்ம. அக்கா எம்பிட்டு நேரம் தான் அப்பா மகளோட பாசப்பணைப்பை பார்த்துக்கிட்டே இருக்கிறது. பிளேட் எடுத்து கொடுத்தீங்கன்னா நாங்கள் எல்லாரும் சாப்பிடுவோம்ல. ஏலே அவசரப்படாதடா, கொஞ்சம் பொறுமையா. இந்தாப்பா மீனா கை நீட்டு. இந்தாப்பா நல்லா இருக்கு, சாப்பிட்டு பாரு. சரிங்க மாமா. எப்படிப்பா மீனா இருக்கு? நல்லா இருக்கு மாமா. ஏன் கோமதி மயிலு பரோட்டா சாப்பிடலாமா? வெளி சாப்பாடு நல்லது இல்லதான், ஆனா பார்க்க வச்சு எப்படிங்க சாப்பிடுறது? கொஞ்சம் கொடுங்க. அப்புறம் என்ன விடு, சாப்பிட்டோம், எது வந்தாலும் பார்த்துக்கலாம். இதப்பா மயிலு, இதை சாப்பிட்டு உங்க ஒத்த சமைச்சதையும் சேர்த்து சாப்பிட்டு சாப்பிட்றேன் மாமா. ராஜி இதப்பா ஒரு நிமிஷம் எதிர்த்து வந்து கூட வாங்கிக்க. இங்க இருக்கிற பிள்ளைய கூப்பிட்டு கொடுக்குறாரு, நம்மளை கட்டுக்க மாட்டேங்கிறாரு. அம்முட்டு ருசியா இருக்குங்கப்பா. மச்சான் எனக்கு ஏழை இவ்வொருத்தே பொருறா பொம்பளை பிள்ளைய சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் மத்தாலும் சாப்பிடணும். அப்ப எங்களை நீங்க பொம்பளை பிள்ளைங்க எல்லாரையும் சாப்பிட்டு வச்சதுக்கு அப்புறம் கூப்பிட்டுருக்கலாம்ல. எதுக்கு ஊருக்கு முன்னாடி கூப்பிட்டு இப்படி உட்கார வச்சிருக்கீங்க? நீ இருக்கியடா? இருக்கன்னா இந்த பாரசி இன்னொரு வாய் சாப்பிடு. அப்படிதான் சாப்பிடு சாப்பிடு. ஏப்பா என்னப்பா கண்ணு கலங்குது? ஒருவேளை காரமா இருக்கோ? ஆமாப்பா காரம் தான் போல. நீ சாப்பிட்றப்ப எனக்கே கண்ணு கலங்குது. சாப்பிடுப்பா. ஏங்கா தட்டு எடுத்து கூடங்கா. இல்லை இவ்வொருத்தே எல்லா விஷயத்திலும் அவசரப்படியான். கோமதி தட்டு எடுத்து கூடாது, சாப்பிட்டு
எல்லாரும் சாப்பிடுங்கடா. ம் வாங்கடா இந்தாங்க. கொடு. பசி. இது எப்படி சாப்பிடணும்னா அழகா உருட்டி கோமதி, என்னங்க? நீ சாப்பிட்டியா? இல்லைங்க, நான் சமைச்சதை சாப்பிட்டுக்கிறேங்க. அம்முட்டு வீம்பு உனக்கு. ஐயோ வீமெல்லாம் இல்லைங்க, வர வர ராத்திரி பரோட்டா ஒத்துக்கவே மாட்டேங்குது. அடையோரித்தி ராத்திரி பரோட்டா சாப்பிட்டா ஒத்துக்கிறாது. ஒரு நாளைக்கு சாப்பிட்ரு, அதெல்லாம் ஒன்றும் செய்யாது. அப்படி ஏதாவது வந்தால் பார்த்துக்கலாம். ம் சரிங்க. இந்தா நல்லா ருசியாக இருக்கு கோமதி. இந்தா ஆ ஏய் மருமகளாக இருக்கிறப்ப கையில் கொடுக்கலான்னு நினச்சேன். எத்தனை 16 வயசு திரும்புதோ? ஏன் 16 வயசுல இருந்தா தான் ஊட்டி விடுவீங்களா? இப்ப ஊட்டி விட மாட்டீங்களா அம்மாக்கு? மாமா அத்தை ஆசைப்படுறாங்கல்ல, ஊட்டி விடுங்களேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அதான் கையில கொடுக்க வந்தார்ல, கையிலேயே கொடுக்கட்டும். ஏய் அதுக்குள்ளேயும் கோச்சுக்கிறாரு. ஏ என்னடா பிரச்சனை உங்களுக்கு? ஏன் முன்னாடி நான் ஊட்டி விடுறதுல எனக்கு என்ன சங்கட்டேன்? அம்மா வெக்கப்படாதே. ஏய் இந்த கோமதி நீ சாப்பிடு. வாயை தான் தரங்களே அத்தை, நீங்க தானே ஆசைப்பட்டீங்க. இந்தா சாப்பிடு. என் முன்னாடி கூட்டி விட்டடா. ஏப்பா ரஜி, திருப்தியா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்ப்பா. ம் நானும் ரொம்ப திருப்தியா சாப்பிட்டேன்ப்பா. அப்ப நான் கிளம்புறேன். ஏடி ஏப்பா? எங்க கிளம்புற? எங்கண்ணா, எனக்கு என்ன வீடு இல்லையா என்ன? நான் கிளம்ப வேணாமா? ஏன் இருந்துட்டு காலையில போலாம்ல? அட நீ வேறமா, என் புருஷன் அந்த தெரு முனையில தான் நிக்கிறாரு. நான் போறேன். ஏங்கா மாமாவை வீட்டுக்கு வர சொல்லியிருக்கலாம்ல. அட நீ வேறடா, என்ன வீட்டுல விட்டுட்டு அவர் எங்கேயும் வெளில போறாராம். வேற ஏதோ வேலை இருக்கான். ரொம்ப டார்ச்சர் பண்றாரு. புள்ளைய வேற மாமியாட்ட விட்டு வந்து அவங்க வேற என்ன பண்றாங்கன்னு தெரியல. நான் கிளம்பணும். வரேன்ப்பா. சரவணா அப்பா. போய் தெருமுனை வரைக்கும் போய் விட்டு வாடா. சரிப்பா. அப்பாப்பா அதெல்லாம் வேண்டாம், நான் ஓடி ஆடி விளையாண்ட தெருவு தானே, நான் போய்க்கிறேன். வரேன்ப்பா. வரேம்மா. இங்க பாரு அரிசி, இம்புட்டு பேரும் உனக்கு பக்க பலமா இருக்கும். நீ சந்தோஷமா ஜாலியா இருக்கணும், சரியா? சரிடி. நான் வரேன்ப்பா. சரிப்பா. டேய் வரேன்டா. பாய் பாய். பாய். போயிட்டு வாங்க. மாமா கேட்டதா சொல்லுடா. டாடா. பார்த்து பத்திரத்தா. பாரு பாரசி, அப்பாவை பொறுத்த வரைக்கும் குடும்பம் தான் பலமே. இந்த குடும்பம் என் கூட இருக்குன்ற நம்பிக்கையில் தான் ஓடிக்கே இருக்கேன். எனக்கு இருக்க நம்பிக்கை உனக்கு இருக்குல்ல. அதே நடந்த விஷயத்தை பற்றி இனிமேல் யாருமே பேச வேணாம்னு சொன்னேன்.